Hey guys, welcome to Kaki Vlogs. நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த Ddpai ஓட X2S Pro dual channel dashboard கேமரா பத்தி தான். இந்த Ddpai X2S Pro ஓட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு கேமரா வருது. ஒன்னு டேஷ்போர்டுக்கு வருது, ஒன்னு ரியருக்கு வருது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல வர பிரைமரி கேமராவோட பிக்சல் பாத்தீங்கன்னா 1440p ல வருது HD ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட விஷன் பார்த்தீங்கன்னா 140 degrees வரைக்கும் கவர் ஆகுது. அதனால எண்ட் டு எண்ட் உங்களுக்கு சூப்பராகவே கவர் ஆகும். அதே மாதிரி இதில் இதோட எஃப் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f1.8 வரைக்கும் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் f1.8 அப்பர்ச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு லோ லைட்டில் சூப்பராகவே கேப்சர் ஆகும். இதோட ரியரோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p ஃபுல் ஹெச்டியில் வருது. ஆனால் இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 2.0 தான் வருது. அதனால் ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லோ லைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ரியரில் இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 125 degrees அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஆடி A4ல் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த Ddpai X2S Pro. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா வருது. அதாவது டுவல் சேனல் சப்போர்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, இன்னொன்று பேக்குக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல்குள்ளே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த டீட்டெயிலாக இருக்குது. நம்ம இந்த ஒயரிங்லாம் பற்றி பார்த்துருவோம். இந்த Ddpai X2S Pro அப்படின்றது வந்து டுவல் கேமரா செட்டப் அப்படின்றதுனால அதே மாதிரி எனி டைம் கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்கும் அப்படின்றதுனால வந்து ஹார்ட் ஒயரிங் பண்ணோம். அதாவது நீங்கள் எக்ஸிஸ்டிங் உங்களோட மொபைல் சார்ஜர்லையோ இல்லை சிகரெட் லைட்டர்லையோ போடாமல் இது வந்து உங்களோட ஃபியூஸ் பாக்ஸில் வந்து டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எனி டைம் ஆன்லேயே இருக்கும். ஸோ வந்து மானிட்டரிங்லேயே இருக்கும் உங்கள் காரு. ஸோ அதுக்கு வந்து ஹார்ட் ஒயரிங் கிட்ட அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஃபியூஸ் பாக்ஸில் வந்து டேப் பண்ணி பவர் எடுக்கணும். ஸோ இதை பற்றி நான் இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரு. ஸோ இது வந்து நல்ல லென்த்தியாகவே இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட செடானில் வந்து இது எப்படி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இன்னும் டீட்டெயில்டாக. நம்ம வந்து ரியர் கேமராவை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரியர் கேமராவோட பில்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டு தான். பட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகேஷாக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது ரொட்டேட்டபிள் தான். ஸோ வந்து நீங்கள் எப்படி வேணுமோ டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ஒயரை வந்து நீங்கள் இந்த எக்ஸிஸ்டிங் அந்த எக்ஸ்டெண்டட் கார்டோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரியரில் வந்து உங்களுக்கு வந்து 1080p ஃபுல் ஹெச்டி வருது. f2.0 அப்பர்ச்சரோடு வருது. அதாவது உங்களுக்கு நைட் விஷனுக்கு வந்து f2.0 அப்பர்ச்சர் வந்து ஃபார் ரியருக்கு வந்து ரொம்பவே போதுமானதாகவே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நைட்டில் வந்து இந்த 2.0 அப்பர்ச்சர் வந்து லோ லைட்டிங் கண்டிஷனில் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃப்ரண்ட் கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளாம்ப் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்ப் டைப் வந்து நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளாம்பை மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கேமரா வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா வந்து திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பேக் சைடு. அதாவது இதை வந்து நீங்கள் இப்படி விண்ட்ஷீல்டில் மவுண்ட் பண்ணணும். விண்ட்ஷீல்டில் மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் தான். ஸோ ஓகே சார் இருக்குது. ஸோ இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதோட மைக்ரோ SD சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 128 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பண்ணுது. பெட்டர் டு யூஸ் கிளாஸ் 10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபுட்டேஜ் வந்து நல்லாவே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் கீழ்ப்பக்கம். அதை நீங்கள் இப்படி திருப்பி வச்சிங்க அப்படின்னா இது வந்து கீழ்ப்பக்கம் இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ ப்ரைவேட் கான்வர்சேஷன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து சிங்கிள் டேப் மியூட் பட்டன். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ப்ராபபிளி மைக்கோட ஓப்பனிங்காக இருக்கும். இங்கே ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏர் வெண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஹீட் டெசிபேட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Ddpai அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அது அவங்களோட பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனல் இண்டிகேட்டர். இது வந்து லென்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கிளாஸ் பில்ட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமராவோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா, அதாவது டிகிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 140 டிகிரி வரைக்கும் கவர் பண்ணுது. ஒரு நல்ல அல்ட்ரா வைட் கவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரண்ட் போனட்டில் வந்து லெஃப்ட் டு ரைட் எண்ட் டு எண்ட் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வைஃபை எனேபிள்டாக இருக்குது. அதாவது 2.4 கிக் பேண்டோட வைஃபை எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் வந்து உங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணி உங்களோட மொபைல் ஆப், இவங்க வந்து மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க, Ddpaiயோட மொபைல் ஆப்பு. ஸோ அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி அதிலேருந்து கூட நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டேஜை வந்து நீங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆடி A4 பொறுத்த வரைக்கும் இதோட ஃபியூஸ் டேப் பார்த்தீங்கன்னா, கோ டிரைவர் சீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டேஷ்போர்டு ஃப்ளாப்பில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபியூஸ் டேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த Ddpai X2S ப்ரோவோட அட்வான்டேஜ் வந்து எனி டைம் 24 ஹவர்ஸ் மானிட்டரிங்கில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மல் சிகரெட் லைட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டார்ச் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ளை போயிடும். அதனால் 24 ஹவர்ஸ் மானிட்டரிங் இருக்காது. ஸோ நம்ம வந்து அவங்களே ஆல்ரெடி ஹார்ட் வயரிங் கிட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம இந்த ஃபியூஸ் டேப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பவர் எடுக்க போகிறோம். ஸோ 24 ஹவர்ஸ் வந்து அதுக்கு சப்ளை போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணி என்ன ஃபியூஸில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபியூஸ்லாம் இருக்குது, இதில் எதில் போய் நம்ம ஃபியூஸ் டேப் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபியூஸ் டேப் வந்து லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணல, ஃபியூஸ் பாக்ஸில் வந்து எந்த ஸ்லாட்டும் ஓப்பனாக இல்லை, அதாவது ஃப்ரீயாக இல்லை. டிரைவர் சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூஸ் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த 2 ஃபியூஸ் ஃப்ரீ ஃபியூஸில் வந்து நம்ம டேப் பண்ணியிருக்கோம். டேப் பண்ணிவிட்டு நம்ம கிரவுண்ட் பண்ணோன்னா கேமராவும் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே வயரிங் பண்ணிவிடுவோம். வயரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். Many months later. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேஷ் கேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ அப்படியே டேரெக்டாக கொஞ்சம் உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ் கேம் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க நான் உள்ளே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த டேஷ் கேமை. வயரிங் வந்து இது வழியாக பண்ணி இந்த ஏ பில்லர் வழியாக சைடில் இருக்கிற இந்த ஃபியூஸ் பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபியூஸ் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இதே வழியாக போயிட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம அதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் எல்லாமே. இதோட ஃபுட்டேஜ்லாம் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். பபாய்.